ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான வேர்க்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் செஞ்சு காமிக்க போகிறேங்க. இதை சாக்லேட்னு கூட சொல்லலாம். நிறைய குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அடிக்ட் ஆகிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் சாக்லேட் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்த்தியான வேர்க்கடலை ஸ்வீட்டை வீட்டிலேயே செஞ்சு வச்சுட்டு கேட்குறப்ப எல்லாம் சாக்லேட்டுக்கு பதில் இதை கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி முதல்ல வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்த வேர்க்கடலை மார்க்கெட்டில் கிடைக்கிது. ஆனால் நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வறுத்து செய்கிறப்ப அந்த வேர்க்கடலை ரொம்ப நாள் கெடாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வறுத்து எடுத்தாச்சு, இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நம்ம பொட்டுக்கடலையை பார்த்திங்கன்னா வறுத்து எடுத்துக்க போகிறோம். லைட்டாக தொடச்சிக்கிங்க. ஏன்னா வேர்க்கடலையை வறுத்துட்டு உடனே பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா பொட்டுக்கடலை கருப்பாக ஆகிடும். அதனால் லைட்டாக தொடச்சிட்டு பொட்டுக்கடலையை போட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. பொட்டுக்கடலையை ரொம்ப வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ வறுத்துட்டு அதையும் ஆற வச்சுக்கிங்க. இப்போ வெல்லம் எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை, 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம். இந்த ரேஷியோவில் எடுத்து செய்யுங்க. ரொம்ப ஸ்வீட் கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் முதல்ல பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே வாசனைக்காக ஒரு 4 ஏலக்காவை சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலையை முதல்ல பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மைய பொடி பண்ணிக்கிங்க. இப்போ வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையை சேர்த்துட்டு விட்டு அரைச்சிக்கிங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. அதனால தான் பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டும் 2வதாக வேர்க்கடலையை சேர்த்தோம். இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ துருவின வெல்லத்தை சேர்த்து லைட்டாக ஒரே ஒரு ஓட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துருங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா போட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ 3 சேர்ந்து எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு இருக்கணும். நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குறப்பவே நெய்யை உருக்கிட்டு சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே நீங்கள் அச்சில் போட்டு எடுத்தாலும் சரி, இல்லை கையிலேயே உருட்டினாலும் சரி அழகாக வரும். இப்போ நான் நெய்யை அப்படியே மெல்ட் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. சுடு தண்ணியை கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி உருட்டிக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் ஏதாவது அச்சு இருந்ததுன்னா அச்சில் போட்டு கூட குழந்தைங்களுக்கு கலர்ஃபுல்லாக கொஞ்சம் வேறு ஷேப்பில் இருக்கிறப்ப அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்க. நான் பார்த்திங்கன்னா கையிலேயே உருட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான வேர்க்கடலை சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு சாக்லேட்னு எப்போல்லாம் கேட்குறாங்களோ அப்போல்லாம் இந்த உருண்டையை எடுத்து கொடுங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாய்.